எடுத்து வாசிக்கலாம். மாற்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வந்து வாசிக்க போறோம். டக்குன்னு பைபிளை திருப்ப போறோம். மாற்கு சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு மாற்கு 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்க போறோம். யாராவது எடுத்தவங்க வாசிக்க முடியுமா? அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஓகே, திருப்பி ஒரு 2வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவர்களுக்கெல்லாம் சகோதரன் அல்லவா? இவனுடைய சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். Thank you sister. Amen. Right. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தாம் வளர்ந்த ஊருக்கு சீஷர்களோடு வருகிறார். அங்கே தேவாலயத்தை பார்க்கிறார். நேரம் என்ன பண்றாரு? ஓய்வு நாள் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஓய்வு நாள் ஆன போது தேவாலயத்தில் போயிட்டு என்ன பண்ண போறாரா? உபதேசம் பண்ண தொடங்குகிறார். இயேசு உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சர்ச்சில் இருந்தவங்க எல்லாம் ஓய்வு நாளைக்கு சண்டே சர்வீஸ்க்கு வந்திருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உபதேசத்தை கேட்கல, மாற என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அநேகர் ஆச்சரியப்பட்டாங்கன்னா. அதுல ஒரு சில பேர் என்ன பண்ணா, இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். Listen to me, right? அப்புறம் இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? இவன் எப்படி இவ்வளோ ஞானமா இப்படி பயங்கரமான காரியத்தை செய்யறான் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு கொஞ்சம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் தச்சன் தானே, இவன் இந்த வேலை தானே செய்யறான் அப்படி யோசிக்கிறாங்க. மரியாளுடைய இவங்க அம்மா வந்து மரியாள் தானே, இவங்க சகோதரர்கள், இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் யாரு? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் தானே இவன். இவங்களோட சகோதரிகளும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. இவங்க லட்சணம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சு இடறல் அடைந்தார்களாம். என்ன அடைந்தார்களா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக தரம் பிரசங்கம் பணிபீடத்திலிருந்து வரும்போது, உபதேசம் வரும்போது செவிட்டு காது மூடிடும். என்ன காது மூடிடும்? நல்ல காது மூடாது, செவிட்டு காது தான் மூடும். இந்த காது மூடினோட என்ன ஆகும்னா, உள்ள எதுவுமே போகாது. உள்ள இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிறது உங்க கூட பேச ஆரம்பிக்கும். உள்ள என்ன இருக்கும்? காலையில என்ன சமைச்சேன், இல்ல சமைக்கல, மத்தியானம் என்ன சமைக்கணும், என்ன வாங்கணும், ஃப்ரிட்ஜை திறந்தேன், கிளீன் பண்ணல, ஆமாவா இல்லையா? காலையில பசியா இல்ல, பசிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல லஞ்சுக்கு நான் போயிட்டு ஏர்லியா சர்வீஸ் முடிஞ்சோட போயிட்டு சாப்பிடணும், இல்ல வேலை முடிஞ்சோட சர்வீஸ் முடிஞ்சோட வேலைக்கு ஓடணும், வேறனா சர்வீஸ் முடிஞ்சோட வெளியில போகணும், வேறனா என்னென்னமோ நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து ஓடும்? எங்க இருந்து ஓடும்? மனசுக்குள்ள இருந்து ஓடும். ஏன் இது ஓடுது தெரியுமா? இது இங்க மட்டும் இல்ல, பிசாசு இந்த சபைகள் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிடுவான, சிந்தனைகளை திருப்பி விடுவான். தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற நேரம், இயேசு கிறிஸ்துவே உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற நேரம், சபையில உட்கார்ந்து இருந்தவங்க இவ்வளவு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க வசந்த நல்லா பாத்தீங்கன்னா, அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு அவருடைய சீஷரோடு கூட வருகிறார்.
சொந்த ஊருக்கு வர, சொந்த சர்ச்சுக்கு வர. வேற எங்கேயாவது ஸ்பெஷல் மீட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி நல்ல விசுவாசிகள் யாருமே கிடையாது. எல்லாமே ஓடும். ஆனா சொந்த சர்ச்சுன்னு வந்துட்டா வாய் திறக்கப்படாது. என்ன வரும் தெரியுமா? மாறாக இது வரும். ஆச்சரியமா இந்த ஞானம் இது உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவங்க சிஸ்டர் பிரதர்லாம் அவங்க தானே, இவங்க அம்மா, அவங்க மகன், இது இவங்க அண்ணன் தம்பி, எனக்கு தெரியும். அவங்க அந்த அந்த செத்துள்ள அந்த இதுலதான் இருக்காங்க, அந்த பிளாட்ல அங்கதான் இருக்காங்க. ஞாபகம் வருமா? ஞாபகம் வர்றது என்ன பாஸ்டர்? தவறா? எஸ், தவறு. ஞாபகம் வர்றதுனால பிசாசு நம்மளோடு இடைப்படுமா? எஸ், இடைப்படும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஒருத்தரை குறிச்சு அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றதுனால பிசாசு என் கூட இடைப்படுமா? ஹலோ, எங்க இடைப்படக்கூடாது? சபையில உபதேசம் பண்ற நேரம் மத்தவங்க அவங்க யார் எவருன்னு ஞாபகம் உங்க சிந்தனையை போட்டு குறையுதுன்னா பிசாசு உங்களை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சர்ச் wake up. எப்ப பிரசங்கம் பண்ற நேரம் உங்க சிந்தனை வேற எதை நோக்கி போனாலும் உங்களை பிசாசு பக்கத்துல இருந்து டியூன் பண்றான்னு அர்த்தம். That's why I'm always saying, ஆராதனை நேரம் ஆராதி, ஆராதனை நேரம் தூங்காது. எஸ், புரியுதா உங்களுக்கு? ஆராதனை நேரம் தூங்காத. வெக்கமா இல்ல ஆராதனை நேரம் தூங்குறது? தூங்குறதுக்கு ஆண்டவர் ராத்திரி முழுக்க நேரம் கொடுத்திருக்கிறார். ஆராதனை நேரம் தூங்க வேணாம். இனி நான் சபையில யாரையும் பார்க்க முடியாது. நீங்க நைட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஆராதனை நேரம் தூங்காது. இது சபை, ஆண்டவரோட இடம். ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு உபதேசம் பண்ண தொடங்குகிறார். அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க நாலேஜ அவ்வளவு நாள் இல்ல. அவ்வளவு நாள் இயேசு சொந்த ஊர்ல தான் இருந்தாரு. அவரை குறித்து ஆச்சரியப்படுது. அவ்வளவு நாள் இயேசு சொந்த ஊர்ல தான் இருந்தாரு, அங்கதான் வளர்ந்தாரு. உங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருக்கும் தெரியும். ஆனா உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பையா மாதிரி. அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு? உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பேசுற வசனம் வர வர உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய சிந்தனையை பிசாசு வேற வேற பக்கம் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னென்னமோ சொல்றான் பிசாசு, கொண்டு வந்து மண்டைக்குள்ள போடுச்சு. எங்கெங்கயோ சிந்தனையை ஓட்டுது, எங்கெங்கயோ கொண்டு போகுது. எங்கேயோ போயிட்டு கடைசியில வந்து பாரிஸ்ல வந்து உட்கார்ற மாதிரி என்ன பண்ணிடுவோம்? என்ன ஆத்மாவை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா கை வந்து. சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? சபைக்குள்ள வளர்ந்த சின்ன பிள்ளைங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க வர்ஷிப் டைமு, ஜெபம் டைமு எல்லாமே இந்த பின்னுக்கெல்லாம் செஞ்சு ஜெபியெல்லாம் இருக்காங்களே, இங்க ஜெபியை காணும், எல்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஆத்மாவை சொன்னோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா கை கொண்டுருவாங்க. பாதி பேர் இப்படி இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை சொல்றேன், பெரியவங்க அப்படி இருப்பாங்க. ஏன்? நம்ம சின்ன பிள்ளைங்க இல்ல, சபையில இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க இல்ல, உபதேசத்தை கேட்கிறவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுவிசேஷத்தை கேட்கிறவங்க தான் சின்ன பிள்ளைங்க, பால் குடிக்கிறவங்க. உபதேசம் கேட்கிறவங்க இறைச்சியும் சாப்பிடுறவங்க. அப்போ வசனத்தை கேட்க முடியாதபடி பிசாசு என்ன பண்ணுதுன்னா இவ்வளோ திங்ஸ் கொண்டு உங்க சிந்தனைக்குள்ள வைக்கும். உபதேசம் பண்றவங்களை குறிச்சு மாத்திரம் இல்ல, உபதேசம் வந்துட்டு இருக்கிற நேரம், பிரசங்கம் வந்துட்டு இருக்கிற நேரம் உங்க சிந்தனை இந்த பிரசங்கத்தை தாண்டி வெளியில எங்க போனாலும் பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணி வெளியில கொண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க செத்த பணமாதான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க ஆத்மா வெளியே போயிடுச்சு. இதுக்கு போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு எச்சரிக்கிறார். பிரசங்கம் நல்லா இல்லை பாஸ்டர், பிரசங்கம் கேட்குற அளவுக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஆகில்லை. நெவர் மைண்ட், யூ ஸ்டே ஹியர். இவன் பிரசங்கம் அவ்வளோ அந்த போதனை அப்படி பார்த்தையே நம்மளை மாதிரி தள்ளணும்ல, அப்படி வரணும்ல சவுண்ட், அப்பதானே மாதிரி இருக்க முடியும். Hello church.
இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு உபதேசம் பண்ண தொடங்கியதும் அங்களுடைய சிந்தனைகளை பிசாசு சிதறடித்து விட்டதுனால அநேகர் இயேசு யாரு அப்படின்னு சிந்திச்சு கொண்டே இருக்கிறாங்க. இதை தவிர போதனையை அவர்களால கவனிக்கவே முடியல. வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, பவுல் போதித்து கொண்டிருக்க வாலிபன் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்படி? ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப கவனமா கேட்டதை வசனம் சொல்லுதுன்னா, கவனமா கேட்காததை இப்படிதான் வசனம் சொல்லும். ரைட்? ஆமென். இப்போ 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போறோம். இவங்க கேட்காததுனால என்ன ஆகுச்சு அப்படின்னு வசனம் சொல்றா, இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னதுனால? இவரு அவங்க அம்மா தான், அவங்க அப்பா தான், தங்கச்சி தான், தம்பி தான், அண்ணன் தான், தங்கச்சி. இவங்க தங்கச்சி எல்லாம் இப்படி நம்மளுக்கு தெரியும், போவாங்க வருவாங்க, அவங்க இங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் முடிவு எங்க வந்துருச்சுன்னா, இடரல் அடைகிற ஒரு இருதயம் அவர்களுக்குள்ளே வந்தது. எங்க வந்துச்சு? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிற நேரமே இடரல் அடைகிற ஒரு இருதயத்தை பிசாசு கொண்டு வந்துட்டான். ஏன்? போதனையை கேட்கலன்னா, பிரசங்கத்தை செவி கொடுத்து கேட்க நமக்கு மனசு வரலன்னா, அந்த பிரசங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் நம்முடைய இருதயம் வேறு எங்கெங்கயோ அலை பாயுதுன்னா, உங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்கா இடரல் அடைய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியலையோ, அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், பிரசங்க விடத்திலிருந்து வருகிற வசனத்தை, வார்த்தையை உன்னால கேட்க முடியலன்னா இருதயம் இடரல் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாது. இடரல்னா என்னது சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க. குழப்பமாவே இருக்கும். ஏன்? ஒரு மாதிரி கன்ஃபியூஸ், என்னடா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏன்? வசனம் இல்ல, வசனத்தை கேட்க முடியல. கேட்கிற நேரம் என் சிந்தனை எங்கேயோ போயிடும். ஆமாவா? இது திருச்சபையில ஜெப ஆலயத்துல யாரு பிரசங்கிக்கிற நேரம்? ஆண்டவரே பிரசங்கம் பண்ணாலும் எங்க சிந்தனை ஆண்டவரையும் தாண்டி ஒரு இடத்துல போய் உட்காருன்றதுக்கு விசுவாசிகள் தான் ஆதாரம். ஜெப ஆலயத்துக்குள்ள பிசாசு அதை பண்றான், மறந்துடாதீங்க. சரி, ஏன் பண்ண? இதை செய்யறதுக்கான காரணம் இடரல் அடைஞ்சதுனால ஒரு சம்பவம் நடக்குது. 5வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி. நல்லா கவனிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேலே கரங்களை வைத்து குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். நல்லா கவனிங்க. எப்படியா? ஒரு சில பேரை மாத்திரம்தான் குணமாக்க முடிந்ததே அன்றி வேறு அற்புதங்கள் செய்யக்கூடாமல், செய்ய முடியாம அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. என்ன பண்ணாரா? அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு. ஆண்டவரே ஆச்சரியப்படுறாரு விசுவாசிகளுடைய அவிசுவாசத்தை குறித்து. கவனிச்சீங்களா? எப்படி? ஆவியானவர் சபையில உலாவிக்கிட்டு, ஆவியானவர் சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவரே வந்து சபையில இருந்து பேசுறாரு. ஆனா விசுவாசிக்கு தான் பேசுறாரு. விசுவாசி எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து உட்கார்ந்து தெரியுமா? ஆண்டவர் பேசுற வார்த்தையை கேட்க, ஆண்டவரை கனப்படுத்த, ஆண்டவரை உயர்த்த. ஆனா இந்த விசுவாசியுடைய அவிசுவாசத்தை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யாரா நீங்க அப்படிங்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? நானும் நீங்களும் எந்த இடத்துல இருக்கிறோம் யோசிங்க. நானும் நீங்களும் எந்த இடத்துல உட்கார்ந்து விசுவாசியின் அவிசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுறார். இவரு ஆச்சரியப்படுறாரு. ஆனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இடரல் அடைந்ததுனால ஒரு விஷயம் நடக்காம போகுது. யாருக்கு? விசுவாசிகள். ஒரு சில நோயாளிகளை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல்.
ஒரு சில விசுவாசிகளை குணமாக்கினது அன்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். அப்படின்னா உங்க சிந்தனை உபதேசத்துல தங்கலைன்னா, பிரசங்கத்தை நீங்க முழுசா கேட்கலன்னா, நீங்க பிரசங்கத்தை ரிசீவ் பண்ணலன்னா, உங்க இருதயம் இடரல் அடைய ஆரம்பிக்கும். உங்க இருதயம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். உங்க இருதயம் டிஸ்டர்ப் ஆகிருச்சுன்னா அடுத்து ஆவியானவரால் அங்க கிரியை செய்ய முடியாது. ஆவியானவர் கிரியை செய்ய முடியலன்னா ஆண்டவரே நினைச்சாலும் உங்களை குணப்படுத்தவோ, சுகப்படுத்தவோ, உங்களை ஆசீர்வதிக்கவோ, பலப்படுத்தவோ, உன்னை உயர்த்தவோ ஆண்டவராலே முடியாது. வாய் நானு ஆண்டவருக்கு பீஸ் கொடுக்குறாரு, நான் ஆண்டவரையே டைவர்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா பிசாசு எவ்வளவு பெரிய ஆபத்தை எந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறேன்? புரியுதா உங்களுக்கு? என்ன அவசரம்? ஒரு நாள் பிரசங்கம் கேட்கலன்னா பெரிய விஷயமா? ஒரு நாள் ஆராதிக்கலன்னா பெரிய விஷயமா? ஒரு நாள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டா பெரிய விஷயமா? கொஞ்ச நேரம் பிசாசோட பிள்ளையா வாழ்ந்துட்டு நீ சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அர்த்தம். ஒரு நாள் தானே, என்ன பெரிய வேலையா? இல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, தேவனாலே அற்புதம் செய்ய கூடாமல் போயிட்டான். அவருக்கு வேணான்னு இல்ல, அவர் செய்யணும். அவர் உங்களை சுகப்படுத்தணும், அவர் உங்களை நல்லா வாழ வைக்கணும், உங்க பிரயாசத்தை உயர்த்தணும், உங்களை பலப்படுத்தணும், உங்களை தைரியப்படுத்தணும். தேவனுக்கு அதெல்லாம் வேணும். ஆனா அவராலே செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய அவிசுவாசம் அவரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்கிறார். எங்க? தேவாலயத்தில். யார் இருக்கிற இடத்துல? ஆண்டவரே இருக்கிற இடத்துல, ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிற இடத்துல, என் தேவன் வார்த்தை வர்ற இடத்துல உட்கார்ந்து கேட்கிற விசுவாசிக்கு என்ன இருக்குதா? இப்போ நீங்க பிடிச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? ராமன் சொல்லுங்க. ஏன் பிசாசு வார்த்தையை கேட்க விடாம நம்மள டைவர்ட்? ஏன் பிசாசு வசனத்தை கேட்க விடாம நம்மள டைவர்ட்? ரொம்ப சின்ன சின்ன விஷயம். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு ஒரு ஆள் வாசிங்க. மத்தேயு 4:4 ஒரு ஆள் அடிச்சுங்க. உபாகமம் 8:3, மத்தேயு 4:4 ரெண்டு ஒரே விஷயத்தை தான் சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றான். உபாகமம் 8:3 சொல்றாரு, மன்னாவினால் உங்களை போஷித்த. மன்னா வார்த்தை. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, எதனால பிழைப்பானா? தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நீங்க பிழைக்க கூடாதுன்னு பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணுங்க. முத என்னத்துல? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பொழைச்சிட கூடாது, செத்து போயிடணும். நீ இருக்கிற இடத்துல இருந்து விழுந்து நீ காயப்பட்டு கண்ணீரோடு கதறி நிக்கணும், அதை சத்துரு பார்க்கணும். அதனால நீ பொழைச்சிட கூடாது. அதனால கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைய கேட்க விடாம உன்னை டைவர்ட் பண்ணி அப்படியே திருப்பி கொண்டு போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. வசனத்தை கேட்டீங்கன்னா நீங்க உத்தமனா மாறிடுங்க. வசனம் உங்களுக்குள்ள போச்சுன்னா நீங்க சத்தியவானா மாறிடுங்க. நீங்க சத்தியமா மாறக்கூடாது, உத்தமனா மாறக்கூடாது. நீ பொய்யனும், பொய்க்கு பிதாவுக்கு பிள்ளையாவும் தான் நீ இருக்கணுமே ஒழிய நீ சத்தியவானாயும் உத்தமனாயும் இருக்க கூடாதுன்றதுக்காக வசனம் வரும்போது என்ன பண்ணிடும் பிசாசு? ஹலோ, உங்களை டைவர்ட் பண்ணு. நம்பர் 2. நம்பர் 3, 119 சங்கீதம் 140. உமது வார்த்தையை
உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதை பிரியப்படுகிறேன். ஓ ஐயா, உங்களுடைய வார்த்தை புடமிடப்பட்டு அப்படியே தங்க மாதிரி வருது. நான் அதுல பிரியமா இருந்தேன்னா நான் ஜொலிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, வார்த்தை உள்ள போச்சுன்னா இவன் ஜெகஜோதியா மாறிடுவானே, எப்படி ஒளியா மாறிடுவானே, மற்றவங்களுக்கு வெளிச்சமா மாறிடுவானே. வார்த்தை உங்களை நீங்க கேட்கக்கூடாது. வார்த்தை வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுகளுக்கு போயிட்டு நீங்க அந்த பிரசங்கத்தை கிரகிச்சு தியானிச்சு உள்ள ஆழமா இறங்கிடக்கூடாது. உங்களை திருப்பி கொண்டு போகணும். அதனால பிசாசு உங்களை பிரசங்கத்தை கேட்க விடாம. 154வது வசனம், 119ஆம் சங்கீதம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளின்படியே என்னை உயிர்ப்பியும். வசனம் என்னவா? உயிர்ப்பிக்கிற வார்த்தை. செத்து போன எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சிடும். ஆத்மாவா இருந்தாலும் சரி, ஆவியா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், சமாதானமா இருந்தாலும், எதெல்லாம் என் வாழ்க்கையில செத்து போய் கிடக்கும் எல்லாவற்றையும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கும். உயிர் ஆயிடுச்சுன்னா நீங்க வேற மாதிரி மாறிடுங்க. எதெல்லாம் மறிச்சு போயிருக்கிறதோ குடும்பத்துல, எதெல்லாம் மறிச்சு போயிருக்கிறதோ வாழ்க்கையில, எதெல்லாம் மறிச்சு போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்க முடியுமா? அதனால இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுக்குள்ள கேட்காத பிசாசு என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவிடாம தடுக்கல, வந்து உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சத்தியமாக விடாம தடுக்கல. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போயிட்டு இருக்கு. வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ யாரு எனக்குள்ள வரப்போறா? இங்க இருந்து வர்ற வார்த்தை உங்களுக்குள்ள அப்படியே என்ன வருது? தேவனாய் வரப்போற. தேவனே உங்க காதுக்குள்ள போய் அவர் உங்க சரீரத்துக்குள்ள ஆவியானவர் அப்படியே உள்ள உலாவிய ஹோலி ஸ்பிரிட் உங்களை அப்படியே லீட் பண்றத யாருக்கு பிடிக்கல? உள்ள ஆவியானவர் போயிட்டாருன்னா உள்ள இருக்கிற செல்ஸ், நாடி, நரம்பு, தசை, நாளம் எல்லாமே மாறிடும். ஆமென். அதனாலயே உங்களை அந்த வசனத்தை கேட்க விடாம பிசாசு என்ன பண்ணிரும்? லாக் பண்ண. லாக் பண்ண முடியலையே, அப்ப என்ன டைவர்ட் பண்ணுவோம். எங்க டைவர்ட் பண்ணா? எதெல்லாம் டைவர்ட் பண்ண முடியுமோ வேற ஏதாவது சினிமா காரியம் வேற ஏதாவது வந்துச்சுன்னா, ஓ அது பிசாசால கொண்டு வரப்படுதுன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அலர்ட் ஆகிடுவோம். அதனால என்ன பண்ணுவோம்? வாசர் போட்டுக்கு சட்டை சரியில்லை, கோட்டு சரியில்லை, அவர் கேரக்டர் சரியில்லை, அவர் பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இயேசுவை குறித்து அப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பஸ்ஸா வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க குடும்ப லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு யோசிக்கிற விசுவாசம் அங்க உட்கார்ந்து இருந்துச்சு. இயேசு மேல இருந்து பார்த்துட்டு, நான் தான்டா கடவுள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு என்ன பண்றாரு? அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். சபைக்குள்ள அவிசுவாசம், விசுவாசிக்குள்ள அவிசுவாசம். எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? தேவனை பார்க்கும்படியாய் நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி வந்திருக்கிற அந்த விசுவாசி அவிசுவாசியா மாறி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கலாம் என்ன தெரியுமா? விஷ ஊசி. கொஞ்ச நாள் உட்கார்ந்துருந்தா விஷமா மாறிடும். அதே 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை குமாரனுக்கு இருந்தது. அந்த குமாரன் வார்த்தையாகி பலிபீடத்திலிருந்து எனக்குள்ள வர பார்க்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு டைமென்ஷன். அப்படி பிதாவிற்குரிய மகிமை குமாரனுக்கு இருந்ததா இயேசுவுக்கு. அந்த இயேசு வார்த்தையாக மாறி வார்த்தை மாமிசமாகி எங்க ஒரே பேரான குமாரனை, சொந்த குமாரனை மாமிசமா குடிச்சு அந்த மாமிசம் என்ன ஆச்சு?
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஆவியானவர் மூலமா நமக்குள்ள வாசம் பண்ண போறார். ஹலோ, இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன். இவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள வர முடியாதபடிதான் ஆராதனை நேரம் தூக்கம் வந்து, பிரசங்க நேரம் தூக்கம் வருது இல்ல, எனக்கு தெரியும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் தூக்கம் வரும். வந்துச்சுன்னா உங்க தவறு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு நம்ம சரீரத்தை அங்கங்க டச் பண்ணி என்னமோ தூக்கத்தை கொண்டு வரும், இல்லை சிந்தனை எங்கேயோ கொண்டு போகும். நீங்க தான் தெளிவாகணும். சபைக்கு வந்திருக்கிற விசுவாச பிள்ளைங்க நீங்க தான் தெளிவாகணும். ஆமென். இதுக்கு முதல்ல நம்ம தெளிவில்லாம இருந்தோம், தூங்கிட்டோம், விழுந்துட்டோம். இனி அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியலன்னா, தேவன் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாரு ஐயா, ஆனா செய்ய முடியாதபடி நானே தடையா இருக்கிறேன். இன்னொரு வருஷத்து வாசி, 3வது அதிகாரம் 34வது வருஷம். யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஓகே, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர் எதை பேசுறாரா? தேவ ஆவியை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, தேவ ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹோலி ஸ்பிரிட் உங்களை நேரா என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். என்கவுண்டர் பண்ணிட்டா நீ டெலிவரன்ஸ் ஆயிடுவ. என்கவுண்டர் ஆயிட்டா நீங்க வேற மாதிரி ஆயிருவீங்க. என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னா உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடும். அதனால கர்த்தருடைய வார்த்தை இங்க வந்துச்சுன்னா உங்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் பிசாசு. ப்ளீஸ் அடுத்த வருஷம் 15வது அதிகாரம் 7வது வருஷம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Believers, நம்ம எதுக்காக ஆண்டவரை தேடி வரோம்? நான் கேட்கறது ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும். I need something. I need deliverance. I need healing. I need blessings. I need peace. எத்தனை பேர் அப்படி வரமா இல்லை? விசுவாசிங்க, நான் சும்மா வந்து நம்ம டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கப்பா, அந்த வேலையில இது ஒரு வேலையா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல பாஸ்டர், எனக்கு சமாதானம், எனக்கு சந்தோஷம், ஐ நீட் பிளெஸிங்ஸ், ஐ நீட் டெலிவரன்ஸ், எனக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து வேணும், இன்னும் 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 அதிகமா வேணும். ஆமாவா இல்லையா? அதுக்காக தான் சபைக்கு வரேன். கச்சடத்துல இன்னும் கிட்டி சேரணும், எனக்கு பரலோகம் வேணும், நான் அதுக்காக தான் வரேன். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. நீங்க வந்து பேதுருட்ட போயிட்டு விண்ணப்பம் பண்ணுங்க, அவர் அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு எனக்கு கொடுப்பாரு. அவர் கொடுத்த பிறகு நான் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் எல்லாம் ஓகேயா இருந்தா நான் அப்ரூவல் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கேட்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செய்யப்படும். உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க கேட்கிறது யாரும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை. ஆமென். சொந்தமா நீங்க வசனத்தை உள்ள கொண்டு வந்துட்டாலே போதும், வசனம் உள்ள போயிட்டாலே போதும், வார்த்தை உள்ள வந்துட்டாலே போதும். லிஸ்ட் நல்லா கவனமா கேட்கணும். வசனத்தை வாசிக்கிறத நீங்க தனிப்பட்டதே நிறைய வாட்டி பைபிள் வாசிப்பீங்க இல்ல? ஆமாவா இல்லையா? எப்படி நிறைய வாட்டி பைபிள் வாசிப்பீங்க, நிறைய ஸ்பெஷல் மீட்டிங்க்கு போவீங்க, யூடியூப்ல பாப்பீங்க. நான் அதை பத்தி பேசுறேன். நான் பேசுறது மாற்கு 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும். அவர் தேவாலயத்தில், எங்க சொந்த ஊர்ல தேவாலயத்துல வந்து இருக்கிற நேரம் அங்க சொல்ற வார்த்தை காதுக்குள்ள போகாம பிசாசு தடுக்கிறான். நிறைய பேருக்கு புரியுது? உங்க சொந்த சர்ச்சில், உங்க சபையில, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல, உங்க தேவாலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது உங்கள் சிந்தனை திசை திரும்புமே ஆகில்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு பிசாசு உங்களை திசை திருப்புறான். நல்லா ஞாபகத்தில் வச்சு. ஏன் பாஸ்டர் சில காரியம் இன்னும் எனக்கு கிடைக்கல, வருஷ காலமா கேட்கிறேன் கிடைக்கல, வசனத்தை கேட்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளும் இப்படிதான் வசனத்தை கேட்க முடியாதபடி பிசாசு நம்மளை அநேக தரம் திசை திருப்பி இருக்கிறார். ஆனா இனி திசை திருப்ப விடாதீங்க. இனி இந்த வசனம் உங்க காதுக்குள்ள எப்ப பிரசங்க டைம் வருதோ அந்த நேரம் நீங்க தெளிவாகணும். அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆராதனை உங்க இருதயத்தை என்ன பண்ணுமா, இடரல் அடையாம. ஏன்னா 6 நாள் அங்கங்க சுத்திட்டு இருக்கிறோம், ரொம்ப காயத்தோட தான் இருக்கும். இடரலும் வேதனையும் வழியும் தான் இதயத்துல இருக்கும். ஆராதனைக்குள்ள வந்த உடனே ஐயா I surrender Lord. That's why I'm always saying, please worship the Lord. Don't worship yourself. எனக்கு காது வலி, எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு மண்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? கால் வலியோட ஆராதிங்க, நெஞ்சு வலியோட ஆராதிங்க, தலைவலியோடு ஆராதிங்க. எந்த வலி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆராதிங்க. கண்ணீரோடு வேதனையோடு வலியோடு தேவனை ஆராதி. அந்த இடரல் அடைகிற இருதயத்தை ஆண்டவர் அப்படியே எடுப்பார். ஆவியானோட வேலையா தாங்க. ஆமென். ஆவியானோட வேலை இந்த இடரல் அடைந்திருக்கிற இருதயம் எல்லாத்தையும் அப்படியே தேய்ச்சி காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. அவன் நிறைய இடத்துக்கு போவீங்க, அந்த காயத்தோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, சொந்தக்காரங்களை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சில நேரம் பார்த்துட்டு சரி ஓகே டேக்கே அப்படின்ட்டு போயிருப்பாங்க. சில பேர் பார்க்காம போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சமாரியன் கிட்ட வந்து நின்றீங்கன்னா அவர் உங்களை யாருன்னு தெரியலன்னாலும், நீங்க எவ்வளோ அடிபட்டு அழுக்கா இருந்தாலும் உங்களை தூக்கி சத்திரத்துல கொண்டு வந்து வைத்து உங்களை பராமரிக்க ஒரு நல்ல மேய்ப்பனை உருவாக்கி அவர் கையில உங்களை கொடுத்துட்டு பார்த்துக்கோ, நான் திருப்பி வரும்போது எவ்வளோ செலவானாலும் நான் உனக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் மேய்ப்பனை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அது வரைக்கும் மேய்ப்பனவங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக தான் ஒரு சபை, அதான் சத்தம். உங்களை பராமரிக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன். கவலை, கண்ணீர், வேதனை, வலி, ரத்தம், பித்தம் எல்லாத்தையும் மொத்தமா தொடச்சி அடிச்சிடும். சில நேரம் மருந்து போடுவாங்க, வலிப்பு தான். ஆனா அது ஆத்திரத்துக்காக தான் மருந்து. நாங்கள் சில பேரை கடிந்து கொள்ளும், எக்ஸ்ட்ரீம் லெவல் சண்டை போட்டு கடிந்து கொள்ளும். பிகாஸ் உங்களை பாதுகாக்கணும். அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு. அவர் திருப்பி வரும்போது நான் சொன்னேன், அவர் கேட்கலன்னா அவர் என்ன கொடுத்து நான் கொடுத்துட்டானே. நல்ல சமாரியன் என் இயேசு திருப்பி வருகிற போது இந்த காயெல்லாம் ஆறுற இடத்துல தான் உங்களை கொண்டு உட்கார வச்சுட்டு, இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம், அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்க. கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நினைச்சிடக்கூடாதுங்க. வார்த்தை உங்களுக்குள்ள போயிடக்கூடாதுங்க. இதெல்லாம் போச்சுன்னா மொத்தமா நீங்க பெரிய ஆளாயிருங்க. பிசாசு ரொம்ப கவனமா தெரிஞ்சு வச்சு. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாய் இருக்கிறது. யாரோட வார்த்தைங்க? தேவனுடைய வார்த்தை. எப்படியா? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணுக்கள். அப்புறம் ஊனையும், அதை விட சின்னது. இது எல்லாம் பிரிச்சு தனியா எடுத்துருமா ஆண்டவருடைய வார்த்தை. எதுவும் ஒட்டி இருக்க முடியாது.
எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணு வேற பிரிச்சு பிரிச்சு ஐயா வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயத்தை அப்படியே தனித்தனியா பிரிச்சுட்டு, ஐயோ இந்த கணுக்களுக்குள்ள இவ்வளவு இருக்குதா எனக்கு தெரியல பாஸ்டர், ஆனா அது கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரும்ல. இந்த வார்த்தை உள்ள வரும்போது நீங்க இடம் கொடுங்க, அது உள்ள பூந்து அணுக்களையும் கணுக்களையும் பிரிச்சு துண்டு துண்டா எடுத்து. ஓ, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெட்டிரும், அது உங்களை பார்த்துக்கும். யாரோட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும். ஐயோ மொத்தமா எல்லாம் சரியாயிடுவே. வசனம் உள்ள போச்சுன்னா இவங்க நல்லா ஆயிடுவாங்களே, வசனம் உள்ள போச்சுன்னா குடும்பம் நல்லா ஆயிடுவேன், வசனம் உள்ள போச்சுன்னா இவங்க ரொம்ப செழிப்பாயிருவாங்களே. வசனம் உள்ள போக கூடாது, நான் என்ன பண்ணணுமோ அதை எல்லாம் பண்ணுவேன். இவரே 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, உலகத்தை உண்டாக்கிய வசனம். 11வது அதிகாரம் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால வார்த்தையினால உலகம் உண்டானது. உலகத்தையே உண்டாக்க முடிஞ்ச வார்த்தை உங்களுக்கான காரியத்தை உண்டாக்காதோ? இல்லாததை உருவாக்கின வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் சரி பண்ணாதா என்ன? உலகத்தையே உண்டாக்கிய அந்த வார்த்தை உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி இல்லாத சுகவீனமான எல்லா பகுதியையும் சரிப்படுத்தாதோ என்ன? நிச்சயமா நிச்சயமா வசனம் உள்ள போச்சுன்னா you are healed. வசனம் உள்ள போச்சுன்னா நீங்க செழிப்பா இருப்பீங்க. வசனம் உள்ள வந்துருச்சுன்னா, வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா நீங்க எல்லாவற்றிலும் சரியா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா வசனம் உள்ள வர விடாம உங்களை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ விசாசத்தினால அதெல்லாம். கடைசியா ஒரு வார்த்தை வாசிக்கும், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19வது அதிகாரம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. நம் ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நம் ஆண்டவருடைய பேர் என்ன? நம்ம யார் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையானவரை ஆராதிக்கிறோம். அப்ப God, it's a word of God. ஒரு வார்த்தையான கடவுள். கடவுளை உனக்குள்ள வரவிட முடியாம பிசாசு உன்னுடைய சிந்தனைகளை செவிட்டுக்காதாக்கி உன்னை தூக்கத்துக்குள்ள கொண்டு போய் உன் சிந்தனைகளை வேறுபிடித்து உன்னை வேற எங்கேயோ கொண்டு போகுதுன்னா, தேவனை ஆராதிக்க வந்து இங்க தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற விசுவாச பிள்ளையே, உனக்கு தான் ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாம, தேவனையே ஆராதிக்க முடியாம, தேவனுடைய இடத்திலேயே உங்களை கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் உட்கார வைத்திருக்கிறான் பிசாசு. எவ்வளவு கிளவரா வேலை செய்றாங்க. இப்படி சண்டே நான் சர்ச்சுக்கு போயிருவேன், டைல்ஸ் போட்டுருவேன், ப்ரே பண்ணுவேன், ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா பாஸ்டர் இருக்கிறேன், எல்லாம் பண்ணுவேன். வசன நேரம் போன நோண்டிக்கிட்டு யோசனையா இருப்பேன், நிறைய வேலை. நீங்க யாரை தேடி வந்தீங்களோ அவரையே பார்க்க முடியாதபடி இந்த பிசாசு உங்களை திசை திருப்பி வேற பக்கம் கொண்டு போய் உட்கார வச்சு உடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான், வசனத்தை கேட்க விடாம. அவன் வசனத்தை திருப்பி ஒரு வாசிக்க போறோம். ரத்தத்தில் வாசிக்கணுமா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்.
அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இங்கிருந்து அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது, இந்த பலிபீடத்திலிருந்து பிரசங்கமா, இந்த பலிபீடத்திலிருந்து உபதேசமா அந்த வார்த்தை வரும்போது, பிசாசு என்ன பண்ணுதுன்னா நம்ம சிந்தனையெல்லாம் குழப்பி வேற பக்கம் கொண்டு போய் உட்கார வச்சிருது. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் சம்டைம்ஸ் நான் இந்த போராட்டத்தை சந்திச்சிருக்கேன், உண்மைக்குமே நான் இந்த போராட்டத்தை சந்திச்சிருக்கேன், இல்லை இன்னமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பிரசங்கம் பண்ற நேரம் எனக்கு தூக்கம் வந்துடுது, பிரசங்கம் பண்ற நேரம் எனக்கு டயர்ட் ஆயிடுது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் எனக்கு என்னால அது என்னவோ தெரியல, நான் ஐ ஃபீல் எனக்கு ஏதோ பாடி டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மற்ற வேலையெல்லாம் சரியா தான் இருக்கு. பிரசங்கம் பண்ற நேரம் தூக்கம் வந்துடுது, ஆராதனை நேரம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ ஒன்று இருக்கிற, ஆனா பிரசங்கம் பண்ணினா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல, கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தை, தேவனே உங்களுக்குள்ள வரப்போகிறார் ஆவியானவராய். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஊழியம், உங்க தனிப்பட்ட ஜீவியம், உங்க வேலை, உங்க கையின் பிரயாசம், உங்க சரீரம் சகலமும் மாறிவிடும். அதனால வார்த்தையை கேட்க விடாம பிசாசு ஒன்று வேற எங்கேயாவது கொண்டு உட்கார வச்சுக்கலாம், அல்லது ஒரு சிந்தனையை கொண்டு போய் வேற எங்கேயாவது உட்கார வச்சு. கண்களை மூடி எழுந்து